உதாரணத்துக்கு சூப்பர். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். குரு நம்மளுக்கு நல்லது பண்ணுற பிளானட்டு இல்லை. குருவோட பார்வை ஓகே. அவர் 7ல் உட்காந்தாலும் ஒன்றும் பெருசாக நெகட்டிவ் பண்ண மாட்டார். 8ல் உட்காரும்போது இன்னுமே ஓகே. அப்போ அந்த அக்டோபர் டு டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் நல்லா எழுதி வச்சுக்கோ. மகர ராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும். வீடு வாங்கணும், மனை வாங்கணும், வண்டி வாங்கணும். ஏன்னா 12ஆம் இடத்து குருவோட பார்வை ஒன்றை கொடுத்து ஒன்றை ஆரம்பிப்பீங்க. வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் போயிட்டு வரதுக்கான சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். பிள்ளைகள் குறித்த பெருமைகள் கிடைக்கும். இது வரைக்கும் பட்ட கஷ்டத்திற்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு குரு அதிச்சாரமாக போனாலும் சரி, குரு நார்மலாக இருந்தாலும் சரி, வக்ரகதியில் குரு வந்தாலும் சரி, மகராசிக்காரங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. யாருக்கெல்லாம் குரு வக்ரம்னு போட்டிருக்கோ டிசம்பர் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து மே மாதம் வரைக்கும் வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா அப்போ கொஞ்சம் குரு வக்ரகதியிலேருந்து அதுக்கப்புறம் சரியாகும். அதனால் வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேணாம். அதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு அதுக்கு முன்னாடியான அமைப்பு வரப்போகுது. மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சமுதாயத்தில் விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் இறங்கி நம்ம வேலை பார்க்கணும். ஈகோ காட்டக்கூடாது. மக்களோட மக்களாக